அனைவருக்கும் வணக்கம். சிறடிக்க சீரியல் இன்றைக்கி என்ன புறமா நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து செல்வத்து கூட சேர்ந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கூல் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்காக காரு எல்லாமே பூஜைலாம் போட்டு முடிச்சிடறாங்க. அதுக்கு அண்ணாமலை விஜயா 2 பேரும் தீபாவளி காமிச்செல்லாம் தொடங்கிக்கிறாங்க. வீட்டில் வச்சு எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து நான் தான் உங்களுடைய முதல் கஸ்டமர், ஸோ நான் தான் வந்து டிரைவிங் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கெலாம் ரூபா கொடுக்கணுமே அப்படிங்கிறாங்க. செக் புக்கை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சின்ன செக் புக்கெலாம் எடுத்து கொடுக்குறாங்க. அண்ணி செக் புக் இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் சீக்கிரம் செக் புக்கு தீர்ந்து போயிருமே அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ஒன்றே இருந்துட்டு செக் மாவும் தீர்ந்து போனால் என்ன வேறு செக் புக் வாங்கிக்கலாம், நீங்கள் கொடுங்க மீனா காசு, செக் புக்காகவே கொடுங்க, அதான் நல்லா கெத்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ஏன் நீ அடுத்து சேர வேண்டியதானம்மா, உனக்கு ஓட்ட தெரியுமா அண்ணாமலை கேட்குறாங்க. எனக்கும் ஓட்ட தெரியாதுமாம்மா, அதுக்கு வந்து ஃபோக்கஸ் வேணும், என்னால் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்ட முடியாது, நானும் அதை ஓட்ட மாட்டேன்னு சொல்லுவோம். ரோஹிணி எப்போ கார் வாங்கினா என்ன பண்ணுவீங்க ஸ்ருதிங்க, அதுதான் ரவி இருக்கான்ல, ரவி ஓட்டுவான் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாட்டினா டிரைவர் வச்சுக்கிட போகிறேன்னு சொல்லுவோம். விஜய் வந்துட்டு அப்போ மீனை தான் கார் ஓட்ட கற்றுக்கிடுவாள், அதனால் நீ அவளோட டிரைவரை வச்சுக்கோ அப்படிங்க. அவனுக்கு வந்து நக்கலாக சொல்கிற மாதிரி இருக்குது. உடனே டக்குன்னு ஸ்ருதி கோவம் வந்துச்சு. ஏன் ஆண்டி கார் ஓட்டுனா டிரைவிங் ஸ்கூலுக்கு போனால் அவங்க வந்து டிரைவராக மட்டும் தான் போக முடியுமா, ஓனரால் இருக்க முடியாதா, ஏன் இதே இது கொஞ்ச நாள் கழித்து மீனா வந்து இதே டிரைவிங் ஸ்கூலில் ஒரு டீச்சராக ஒரு மேனேஜராக ஒரு ஓனராக இருந்து கூட சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி பேசுறது கேட்டுட்டு. அப்போ முத்து வந்துட்டு அப்படி சொல்லி பழக்குறல, இப்போ தான் நான் நினைக்கிறத சொன்னோன்னு நினச்சி நீயே சொல்லிட்ட, அப்படியாவது இவங்களுக்குலாம் கொஞ்சமாக திருந்துவாங்களான்னு பார்ப்போம். சரிடா வாடா செல்வோம், நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஆடியோ ஆஃபீஸ் போக வேண்டியது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதுக்கு முறைப்படி எல்லாமே பண்ணணும், வா நம்ம போகலான்ட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆனால் ரோஹிணி வந்துட்டு மனோஜ் பாரு உன் தம்பி படிக்காதவன் தான், ஆனால் எவ்வளோ அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி பண்ணுறான். ஆனால் நீ படிச்சிருந்து என்ன பண்ண, ஒரு ஜிஎஸ்டி கூட உன்னால் ப்ராப்பராக கட்ட முடியல அப்படிங்கிறாங்க. ஏன் படிக்காத அவன் கூட போய் என்ன இதுக்கு கம்பேர் பண்ணுறேன், எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. படித்து என்ன பண்ண, அந்த படிப்பை நீ வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே, இனிமேலாவது படிப்பை யூஸ் பண்ண மனோஜ் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அண்ணாமலை வந்து பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ என்னப்பா இன்றைக்குமா நீ ஸ்கூலுக்கு போகிறேன், இன்றைக்கி தான் புதன்கிழமை இல்லையா, அப்போ ஏன் ஸ்கூலுக்கு போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் வெளியே வேறு ஒரு விஷயமா போகிறேன்னு, மாமா காஃபி போட்டு இருங்க உங்களுக்கு சேர்த்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு விஜய் எனக்கு ஒரு காஃபி கொண்டுட்டு வரேன், சரிங்க இதை கொண்டு வரேன் அப்படின்ட்டு சிக்மா மீனா உள்ளே போயிடறாங்க. அப்போ வந்து பரசு வர்றாரு. பரசு வாடா, நானே உன்னை பார்ப்போன்னு நினச்சிட்டு நீயே வந்துட்டு அப்படிங்கிறாங்க. மாமா இருங்க காஃபி கொண்டுட்டு வரேன் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்களுக்கும் ஒரு காஃபி சேர்த்து போடுறாங்க. ஆனால் இவர் உட்காருடா அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக ஹோன்னு அழுகுறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா அதுக்குள்ள என்ன அப்படிங்கிறாங்க. சரி உன் ஒய்ஃப் எப்படி இருக்கா, அவளுக்கு இப்போ உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு. அவள் இப்போ தான்ப்பா கொஞ்சம் தேடி வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன்டா அழுகிற, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என் 2வது பொண்ணு போனா தெரியுமில்லப்பா, அவள் அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாப்பா அப்படிங்கிறாங்க. என்னது உங்கள் பொண்ணு இந்த லெட்டர் எழுதி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் விஜயா பேசவும் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்ட்டு நம்மளை கோப்படாரு. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு வாசிடா அப்படின்ட்டு முத்த கொடுக்குறாங்க. அன்புள்ள அப்பாவுக்கு நான் போனா எழுதி கொள்வது, நான் வந்து என்னோட எதிர்கால வாழ்க்கையை தேடி நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், எனக்கு பிடிச்சவனரோட நான் என் வாழ்க்கையை தொடங்க போகிறேன், தயவு செஞ்சு என்னை வந்து தப்பாக நினச்சிக்கிறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிட்டு போயிடுறாங்க. என்னாச்சு மாமா, போனா ரொம்ப நல்ல பிள்ளையாச்சு, வீட்டை விட்டு ரொம்ப வெளியில் யார் கூடயும் போக மாட்டா, பேசவும் மாட்டா, என் டைமே மரியாதையே நடந்துக்கிடுவாள், எல்லாத்தையும் பாசமாக இருப்பாளேனே, அப்படி தான்ப்பா நானும் நினச்சேன், தப்பு கணக்கு போட்டேன்ப்பா, அவள் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவளுக்காக இப்போ வாழ்க்கையில் ஒரு வரன் வேறு அமைஞ்சு பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி கல்யாணம் பண்ண போகிறோம் வரன் பார்க்க போகிறோன்னு போனாட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்கண்ணே, இல்லையப்பா நம்ம பிள்ளை நம்மளை மீறி எங்கே போயிடும்னு நினச்சேன், அங்கே தான் அங்கிள் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணு நீங்கள் எவ்வளோ தான் வளர்த்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை அமைக்கும் போது அவங்ககிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருக்க முடியல அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம்மாம்மா மீனா சொல்கிறது உண்மை தான், நீங்கள் கல்யாணத்துக்குன்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு அவங்க வச்சுருப்பாங்க, ஸோ நீங்கள் ஒரு வார்த்தையாக கேட்டிருக்கலாம்ல அப்படிங்க. நான் இவ்வளோ தூரம் அவள் இப்படி போவான்னு நான் எதிர்பார்க்கலையப்பா, நான் நல்ல பையனை தான்ப்பா அவளுக்கு பார்த்து அமைச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா பரசு நீ சொல்கிறது தப்புடா, எங்கள் வீட்லேயும் பாரு மனோஜ் ஓடி போயிட்டான், இது ரவியை பாரு ஸ்ருதியை கூட்டிகிட்டு வந்தான், ஆனால் நானும் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சது பார்த்தா ரோஹிணி மீனா வந்தான், ஆனால் ஸ்ருதி பொண்ணு அவளாக தான் வந்து அந்த வீட்டுக்கு, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, ஸோ அதே மாதிரி நம்ம பொண்ணுங்க கூட்டிகிட்டு வரவங்க வந்து நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்பணும்டா, அவங்க வந்து சரிப்படாமல் இருப்பாங்க, நம்ம பார்க்குறது தான் நல்ல மாப்பிள்ளையாக இருக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப அவசரப்படக்கூடாது, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து வந்து பக்கத்தில் வந்து அவங்க திருப்பி அவர் சொல்கிறார் பரஸ் வந்துட்டு, நீலாம் கொடுத்து வச்சேன் பண்ணிங்களா, பொம்பளை பிள்ளையை பெற்றுக்கலாம், ஆம்பளை பிள்ளையெல்லாம் பெற்றுட்டேனே, என்ன இப்போ என்ன பொம்பளை பிள்ளையை பெற்றா என்ன, அதெல்லாம் நான் நல்லா தான் வளர்த்துருப்பேன், என் பிள்ளைய பொம்பளை பிள்ளையும் நான் நல்லா பத்திரமா தான் வளர்த்துருப்பேன் அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் பார்த்து ஒன்று வளர்த்தீங்களா ஓடுகாலி, அதான் கல்யாணம் பண்ணி ஓடி போச்சுல உங்கள் மகன் அப்படின்னு சொல்லி முத்து பேசுகிறாரு. நீ தேவையில்லாமல் பேசாதடா அப்படின்ட்டு விஜயா கோப்படுறாங்க. ஐயோ இப்போ இதை பற்றி பேசுகிறது ரொம்ப அவசியமா, அவனே அழுதுகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி விடுங்கண்ணே அழாதீங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, அடுத்து பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பேச வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க.
ஆமாடா பரிசு நீ கண் கலங்காமல் இரு, அவளை எங்கேன்னு தேடி கண்டுபிடின்னு. நான் எங்கள் அப்பா அவளை போய் தேடி கண்டுபிடிக்க போகிறேன், அவள் எங்கே இருப்பான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்னே. ஐயோ மாமா நீங்கள் அதை பற்றி நான் கவலைப்படாதீங்க, நான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன், அவள் எங்கே இருக்கான்னு சொல்லி நான் விசாரிக்கிறேன்ட்டு முத்து கிளம்புறாரு. எங்கே இருங்க நானும் வர்றேன் அப்படின்ட்டு மீனா பின்னாடியே போகிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு மீனா அடுத்து ஒரு மெடிக்கலில் அவங்க மெடிக்கலில் தானே வேலை பார்த்தாங்க, அது எங்கே இருக்குது ஏரியா இருக்குன்ட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு அங்கே போகிறாரு. மெடிக்கலில் போய் அந்த பொண்ணு கூட பேசுகிறாங்க. இந்த மாதிரி பூனா அப்படின்னு. பூனாங்கிறவங்க இங்கே இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்க வரல, 3 நாள் லீவு அப்படி. ஏன் வரல எதுக்கு வரலன்னு அது எனக்கு எப்படிங்க தெரியும் ஏன் வரலன்னு. அவங்க வரல அப்படிங்கிறாங்க. சரி அந்த பொண்ணு ஒரு பையன் கூட தானே ஓடி போயிருக்கா, அவங்க மேலே லவ் மேட்ரு என்னாச்சு எல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்திருக்கோன்னு. சரி நீங்கள் இதெல்லாம் விசாரிக்க நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. உடனே டக்குன்னு மீனாக்கு வந்து சார் நான் விசாரிச்சு நான் சொல்கிறேன் சார், என்ன நான் கேட்குறேன் சார், நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார்ன்ட்டு முத்தை வெளியே நிற்க வைக்கிறாங்க. ஏமா அவர் யாருன்னு தெரியுமானே. ஏமா உன்னையே யாருன்னு தெரியாது, அவர் நான் தெரிஞ்சு என்னமா சேவ் பண்ணேன். ஐயோ அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர்மான்னு. போலீஸாக பார்த்தா போலீஸ் மாதிரி தெரில அப்படின்னு. ஐயோ இந்த பூனாவோட காதல் விவகாரம் வந்து பெரிய லெவலில் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து ஆள் வந்திருக்காங்க, இவர் பெரிய சிஐடி தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நாங்கள் திருமணத்தில் இருக்கோம், நீங்கள் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க வரீங்க வாங்க அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போய் ஒழுங்குமுறையாக உண்மையை சொல்லணும், பூனா வந்து என்ன பண்ணா எது பண்ணான்னு எல்லா டீட்டெயிலும் கேட்குறாங்க. அப்போ தான் அந்த மோகன்கிற ஒரு பையன் வந்தார். பக்கத்தில் வந்து மெடிக்கலுக்கு வந்து அவர் வந்து மெடிசன்லாம் கொடுக்க வருவார். அப்போ அப்பப்போ எங்களோட மெடிக்கலுக்கும் வருவார். ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் இவங்களுக்கும் கொஞ்சம் பழக்கமாகி 2 பேரும் லவ் பண்ணாங்க. இப்போ எங்கே இருக்காங்க. ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது சொன்னே, நீ சொல்லலான்னு வச்சுக்கோ, கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி இழுப்பாங்க, ஒழுங்கதை உண்மையை சொல்லு அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. அப்புறம் தாம்பரத்தில் ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அந்த ஃப்ரெண்டு வீட்டில் தான் 2 பேரும் போயிருக்காங்கன்னு. அவங்க என்ன ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் பண்ண போகிறாங்களானே. இல்லை சார் அதெல்லாம் இல்லை, கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவை பார்த்து பேசி சேர்த்து வச்சுருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் 2 பேரும் அங்கே போய் இருக்காங்க அப்படின்னு. சரி அந்த தாம்பரத்தில் எந்த அட்ரஸ் என்ன ஏது அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டு வாங்கிக்கிறாரு அவர். அதுக்கடுத்து திருப்பி இங்கே வீடை காட்டுறாங்க. பையன் வீட்டில் மோகன்கிற பையன் வந்து யார் அப்படின்னா கடைசி நம்ம கசாப் கடை கறிக்கடைக்காரர் இருக்கார்ல, ரோஹிணியோட மாமா, அவருடைய தங்கச்சி பையன் தான் அந்த மோகன். ஸோ அவர் வந்து வீட்டிலேருந்து அந்த பொண்ணு அழுகுறாங்க, தங்கச்சி அழுகுறாங்க. இப்போ அழுது என்னம்மா பண்ண, முதல்ல இந்த விஷயத்தை என்கிட்டயே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் சொல்லியிருக்கலாம்லன்னு. இல்லைன்னே அவன் இப்படி ஓடி போவான், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கசாப்பு கடைக்காரோட தங்கச்சி வீட்டுக்காரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வீடு எங்கே இருக்குது, அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ஏதோ வந்து ரயில் ட்ரெயின் இன்ஜின் ஓட்டுனவராம். ஸோ அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாராம். அந்த பொண்ணு பேர் வந்து புவனா, மெடிக்கலில் ஒர்க் பண்ணுறக்கா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில். இவ்வளோ தெரிஞ்சிருக்கலாமா அது என்ன